அன்பு தமிழர்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்குறது வந்து சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். ஆஸ் யூஷுவல் நான் வந்து சில மெசேஜஸ் மட்டும் நிறைய பஞ்சாக எடுக்கல, பட் ஒரு சில மெசேஜஸ் மட்டும் அடக்கடவுளே இல்லை, அது தண்ணியில் போய் விழுந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. கடவுள் எதையோ உங்ககிட்ட மறைக்க விரும்புகிறாரு, என்னன்னு தெரில. சரி பார்க்கலாம். ஒரு சில மெசேஜஸ் மட்டும் நான் ஷஃபில் பண்ணி வைக்கிறேன், அது நம்ம கடைசியாக பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளஸ் கலெக்டிவோட சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அவங்க பர்சன் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? சேனல் மெசேஜஸ். ஓகே, அவ்வளோதான். நான் நிறைய எடுக்கல, இது அடம் பிடிக்குது வருவேன்னு. நான் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு கைடன்ஸும் முன்னாடி எடுத்து வைக்க போகிறேன், பார்க்கலாம். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு நெகட்டிவ் எனர்ஜி வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது. நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜி வரதான் செய்யும். ஸோ இட்ஸ் அ வார்னிங். அது வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ்க்காக தான் வருதே தவிர உங்களை பயமுறுத்தல். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பயப்பட மாட்டீங்க. நெகட்டிவ் எனர்ஜி பார்த்தா யூ நீட் டு ஒர்க் த்ரூ தட். அது நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் ப்ராப்பராக, அவ்வளோதானே தவிர ஐயோ இப்படி சொல்கிறாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரு கைடன்ஸை வந்து நான் இங்கே ஆல்ரெடி எடுத்து வச்சிடுறேன். ஸோ என்ன சூழ்நிலைக்கு, நான் 2 தான் பிளான் பண்ணேன், பிரபஞ்சம் 3 சொல்கிறாங்க. ஸோ ஓகே, கோ வித் த ஃப்ளோ. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட பர்சன் அவங்களுக்கு என்ன மெசேஜ், என்ன ஸ்பெசிஃபிக் மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க இந்த சூழ்நிலையில்? சைல்டு மெசேஜஸ். வி கோ டுகெதர் லைக் ஆலு கோபி. ஸோ அவங்களுக்கு வந்து சந்தேகமே இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ண போகிறீங்க. அது இல்லாமல் நீங்கள் அழகாக மிங்கிள் ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஆலு கோபி மாதிரி உங்கள் 2 பேரும் தனித்தனி கேரக்டரில் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரும்போது இட்ஸ் கோயிங் டு பி அ பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் யூ த மூன் பிகாஸ் ஈவன் வென் இட்ஸ் டார்க் யூ ஸ்டில் சீம் டு ஷைன். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, மூன் வந்து பெண்களுக்கு அழகாக ரெஃபர் பண்ணுற ஒரு விஷயம். ஐ மீன் நிலாவை வந்து நம்ம அடிக்கடி பெண்களோட முகத்துக்கோ இல்லைனா அவங்களோட ஜென்டில்னஸ்க்கோ நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அப்படி தான் உங்கள் பர்சனும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நிலா மாதிரி. அது இருட்டாக இருந்தால் கூட அது உள்ளேருந்து ஷைன் ஆகிட்டே இருக்கும். அது பேசிக்காக அதில் வெளிச்சம்னால அது சூரியனோட வெளிச்சத்தை கிரகிக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் அவங்களோட காதலை அழகாக ஃபில்டர் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஸோ உங்கள் பர்சன் உங்களை வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. உங்களை நான் சொல்கிறேன், உங்களை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் சாங் இது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வாழ்த்த இல்லை, என்னென்னவோ உள்ளுக்குள்ளே மெல்ல சொல்லாமலே வெட்கம் தலை. மேபி உங்கள் பர்சன் கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்கலாம். இது வந்து நெகட்டிவ். ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன் உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா. மேபி நீங்கள் ஆசிலேட் ஆகுறீங்க அப்படின்னு உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் இன்னும் இந்த காதலை பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பேசிக்காக யூஸ்வலாகவே ஃபெமினன் தான் ரொம்ப கிளாரிட்டியோடு இருப்பாங்க மாஸ்குலினை விட. ஸோ பார்க்கலாம், மேபி அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம். நீங்கள் வந்து இன்னும் இந்த கனெக்ஷனை பற்றி ஒரு கிளாரிட்டிக்கு வரல அப்படின்னு நினைக்கலாமா இருக்கலாம். ஃபர்தராக போகும்போது தெரியும். இட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி தான். பார்க்கலாம், அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இல்லை மனசில். இந்த பிரிவுனால அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் கூட இருக்கலாம். ஐயையோ நம்ம தான் இப்படி நினச்சிட்ருக்கோம், அவளுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இல்லையோ அப்படின்னு நினைக்கலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது, கொஞ்சம் வால்யூமை கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா இட்ஸ் கோயிங் டு ஹர்ட். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட பர்சன் சேனல் மெசேஜஸ் என்ன அவங்களுக்கு சொல்ல விரும்புகிற மெசேஜ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ் பர்சன். கலெக்டிவோட பர்சன் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிற ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ் என்ன? இதையும் எடுத்துப்போம். என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, ப்ளே அண்ட் லவ் கீப் யூத்ஃபுல் ஸ்பிரிட். ஸோ உங்களோட வெளியில் போகணும், விளையாடணும், ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜி. அதாவது ரொம்ப டே டு டே ரொட்டீனில் இல்லாமல் அவங்களுக்கு இப்போ என்ன ஆசை அப்படின்னா, உங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போய் உங்களோட ரொம்ப ஜாலியாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மேபி உங்களோட விளையாடணும், மேபி உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்டில் இன்வால்மெண்ட் இருந்தது அப்படின்னா உங்களோட அதை ப்ளே பண்ணணும் அவங்களுக்கு ஆசை. இல்லைனா சும்மா வெளியில் போய் ஏதாவது ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு. மேபி உங்கள் பர்சனுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிக்குமா இருக்கலாம். உங்களோட வந்து அது ப்ளே பண்ண மேபி ஒரு ஷட்டிலோ இல்லைனா வந்து ஒரு வாலிபாலோ வாட் எவர் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி ஈவன் கிரிக்கெட்
ஏதோ ஒன்று உங்கள் கூட சேர்ந்து அவங்க விளையாடணும்னு நினைக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி, ரைட் யுவர் ஹிஸ்ட்ரி டுகெதர், மேப் அவுட் த ஃப்யூச்சர். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஒரு சரித்திரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். இட்ஸ் லைக் அவங்களுக்கு வந்து சாதாரணமாக வாழ்ந்து சும்மா டே டு டே லைஃப், நீ காலையில் வேலைக்கு போனேன், வந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், 2 டிவி சீரியல் பார்த்தேன், நோ. உங்கள் பர்சன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவங்களுக்கு வந்து வெளியில் போகணும், என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை. உங்களோட ஒரு மொமெண்ட்டையும் அவங்க வந்து ரசித்து வாழணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல் பர்சன். அவங்களோட தாட் ப்ராசஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஹீலிங் ஹார்ட். ஹீலிங் ஆஃப் த ஹார்ட் பிகின்ஸ் வித் ஃபர்கிவ்னஸ். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை மன்னிச்சு அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க ஏதாவது பண்ணியிருந்தா நீங்கள் கோவமாக இருந்தீங்க அப்படின்னா, ஹீலிங் ஆஃப் த ஹார்ட் பிகின்ஸ் வித் ஃபர்கிவ்னஸ். மேபி நீங்கள் மன்னிக்க வேண்டியிருக்கலாம், அதனால தான் நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ உங்கள் கோவத்துக்கு அர்த்தம் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, மேபி ஏதாவது அவங்க சொதப்பியிருக்கலாம், நீங்கள் வீடு போயிடுவீங்களோன்னு ஒரு சின்ன பயமும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க. நான் வந்து ஏதாவது சொன்ன முன்னாடியே என்ன சொல்கிறது, பிட்டு போட்டு வைக்கிறாங்க. நான் வந்து ஏதாவது சொன்னேன்னா மன்னிச்சிடு அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஸோ பியூட்டிஃபுல் எனர்ஜி. சில விஷயங்கள் மேபி உங்களுக்கு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. தட்ஸ் வாட் ஐம் கெட்டிங். ஆனால் உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு பெரிய பிளான் இருக்குது. உங்களோட இப்படி வாழணும், அப்படி வாழணும், உன்னோட மொமெண்ட்ஸ் எப்படி, அவங்கள ஒரு பெரிய பிளானே வச்சுருக்காங்க. உங்களை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும், இல்லைனா அவங்களோட ஃபேவரட் பிளேசஸ்க்கெலாம் உங்களை கூட்டிகிட்டு போகணும். யூ ஆர் த குயின் ஹியர். டிவைன் ஃபெமினன். உங்களை இப்படி தான் அவங்க பார்க்குறாங்க, மகாராணி. எவ்வளோ தடை வந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் எப்படின்னா, அந்த தடையை வந்து பிரபஞ்சத்தோட உதவியோட கடந்து வந்துடுவேன் அப்படின்னாங்க. அவங்க கண்டிப்பாக ஒரு டஃப் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. தே ஆர் மிஸ்ஸிங் யூ. வெரி லாயல் பர்சன். 10 of cups. மை காட், தே வாண்ட் திஸ் ஃபேமிலி. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அழகான ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த ட்ரீமில் அவங்களோட எங்கே போகணும், அவங்களும் பெரிய மாஸ்டர் பிளானே வச்சுருக்காங்க. அவங்களோட எங்கே போகணும், அகெயின் ஷிப், தே வாண்ட் டு ட்ராவல் ஃபார் ஷுர். நிறையா இடங்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. இல்லைனா நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பண்ணி அதை சர்ப்ரைஸ். இட்ஸ் டிஃப்ரெண்ட் பர்சன். ஒரு டே டு டே லைஃப்பில் நார்மலாக ஒரு லைஃப்பில் லீட் பண்ணி போக போகிற வாழ்க்கை இல்லை உங்களது. ரொம்ப அழகான பர்சன். ஸோ உங்களுக்குள்ளே எந்த டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபர்கிவ், அவ்வளோதான். ஹீலிங் த ஹார்ட், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. லெட்ஸ் பிகின் அவர் லைஃப். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்துலேயுமே சூரியன் இருக்குது, பிளான்ஸ் இருக்குது, ட்ரீஸ் இருக்குது. எல்லாமே க்ரோத்து தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அழகாக ஒரு லஷ் க்ரீன் இருக்குது. ஸோ அபண்டன்ஸ், அதுவும் ஹார்ட் சக்ரா தான், க்ரீன் கலரும். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. உங்கள் பர்சன் ஒரு மாஸ்டர் பிளானோட தான் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லைனா கொஞ்சம் நாளாக பேசலை அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் சுச்சுவேஷன், அவ்வளோதான். யாருக்கும் கட்டுப்பட்டவங்க இல்லை, கடமைப்பட்டவங்க இல்லை, இல்லையா? இட்ஸ் தேர் டெசிஷன். யூ டிசர்வ் பெட்டர். மேபி அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி கொஞ்சம் அவங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அந்த கார்டு வெளியில் வரல. த பேஷன் ஐ ஃபீல் இஸ் ஓவர்வெல்மிங். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் திஸ். உங்களை நினச்சா அப்படி வந்து இட்ஸ் லைக் அப்படியே உடனே ஓடி வந்துடணும் அப்படின்னு அந்த ஓவர்வெல்மிங். அவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சிகளை வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல. இது வந்து பேஷன் தான், ஒரு அழகான எனர்ஜி. இட்ஸ் லைக் யூ ஆர் தேர் பேஷன். லஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இது லவ்னு கூட சொல்ல முடியாது. நீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பேஷனாக எல்லாத்துக்குமே அவங்க பிறக்கும்போதே இருக்கும், இல்லைனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தானாக பிடிக்கும். அதுக்கு வந்து காரண காரியம்லாம் தேவையில்லை. திஸ் லவ் இஸ் கிரேசி. தே ஆர் என்ஜாயிங் திஸ் லவ். சீரியஸ்லி, சீயிங் யூ மேக்ஸ் மை டே. உங்களை பார்த்தா போதும், அவங்களோட நாள் அங்கேயே முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் அவங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இங்கே மகாராணி, நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க, இல்லைனா வந்து உங்களோட எனர்ஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களை பார்த்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கைக்குள்ள அவங்க நாள் வந்து ரொம்ப அழகாக போகிறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் சீயிங் யூ இஸ் மோர் தேன் எனஃப். பியூட்டிஃபுல் பர்சன் ஆக்சுவலாக. சரி, நம்ம இப்போது சேனல் மெசேஜஸ் எடுக்கலாம். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து ஒரு பிளானில் தான் இருக்காங்க. அவங்க வந்தால் ஏதோ மேபி பாஸ்டில் சொல்லிப்பீங்க, ஒரு சின்ன நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. பட் வந்தால் நீங்கள் மன்னிச்சிடுவீங்கன்ற நம்பிக்கையும் இருக்குது. ஐ ஹாவ் பீன் ஹர்ட்டிங் வித்தவுட் யூ, யூ ஹாவ் நோ ஐடியா.
ஸோ நீங்கள் இல்லாமல் அவங்க வந்து ஒன்றும் சந்தோஷமாக இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கோ அதே அளவு அவங்களுக்கு வருத்தமும் இருக்குது. இதையும் தாண்டி அவங்க வராமல் இருக்காங்க அப்படின்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நீங்கள் அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். ஏன் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. டோன்ட் ஜட்ஜ், டோன்ட் அஸ்யூம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், இன்செக்யூரிட்டி இருக்கும். ஓ மை காட், நிறைய அவங்கக்கிட்ட பேச விரும்புகிறாங்க. ஓ மை காட், இங்கே பாருங்கள். ஐ ஹாவ் தாட் அபவுட் டேக்கிங் எ ட்ரிப் வித் யூ. நான் சொல்லலை, தே ஆர் பிளானிங் எ ட்ரிப். மேபி அங்கே வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஐ கான்ட் ஃபைண்ட் த ரைட் வேர்ட்ஸ் டு சே. இன்னும் சரியான வார்த்தையை தேடிட்டு இருக்காங்களா, தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஐ வில் மேக் திங்ஸ் ரைட் பிட்வீன் அஸ் ஒன் டே. உங்களுக்குள்ளே என்ன விஷயங்கள் நடந்திருந்தாலும் தான் நான் சொன்னேன்ல, இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி பிரபஞ்சம் இங்கே டீப்பாக சொல்ல விரும்பலை. பட் உங்களோட காதல் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெகட்டிவ் எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. யூ ஆர் மை விஷ் கம் ட்ரூ. உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்களோட கனவு, அவங்களோட பேஷன், அவங்க வாழ்க்கையோட என்ன சொல்கிறது, டெஸ்டினி நீங்கள் தான். முடிஞ்சு போச்சு உங்களோட எல்லாமே. அவங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லைன்ட்டாங்க. நீ எதுவுமே பண்ண வேணாம் தாயே, என் கண்ணு முன்னாடி நடமாடிட்டுரு அப்படின்றாங்க. அவ்வளோதான். யுவர் ஸ்மைல் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இன் த வேர்ல்டு. உங்களோட சிரிப்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைனா நீங்கள் சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்பீங்க. சம்திங் இஸ் வெரி யூனிக் அபவுட் யுவர் ஸ்மைல். ஐ எம் டையிங் டு ஸ்பீக் டு யூ. ஸோ அதுதான் இங்கே கார்ட்ஸ் வந்ததுலேருந்தே தெரிஞ்சிருச்சு. தே ஆர் டையிங் டு டாக் டு யூ. ஸோ உங்ககிட்ட பேச விரும்புகிறாங்க. ஐ எம் நாட் யூஸ் டு த லவ் யூ கிவ் மீ. ஸோ நீங்கள் கொடுத்த இந்த காதல், இந்த அபரிமிதமான காதல், இல்லைனா வந்து இந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து அவங்களுக்கு மேபி பழக்கம் இல்லை. அதனால் அவங்க கொஞ்சம் ஓடிருக்கலாம், பின்வாங்கியிருக்கலாம், அவங்கள சந்தேகப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறதுக்காக அவங்க சில ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்கள வேவ் பார்த்துருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்றில் மாட்டிக்கிட்டாங்க. அதனால தான் இந்த பயம். இப்போது எவ்ரி டைம் ஐ see you my heart skips a beat. இன்னுமே வந்து உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்க இதய துடிப்பு ஒரு நிமிஷம் நின்று தான் துடிக்குது அப்படின்றாங்க. ஸோ உங்களை பார்க்குறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவங்களுக்கு. ஐ எம் நாட் யூஸ் டு பீயிங் லவ்ட். மேபி பாஸ்ட் சைல்ட்ஹுட் ட்ராமா, அவங்க சின்ன வயசில் அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையானதாக இல்லாமல் இருக்குது. ஸோ அதோட பாதிப்பு அவங்க வந்து இன்னுமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க, ஹீல் பண்ணலை. மேபி அவங்க அதுக்கான ஏதாவது ஸ்டெப் எடுத்துருந்துருக்கணும். பட் ஸ்டில் அவங்களுக்கு அதெல்லாம் இப்போ தான் அந்த நாலேஜெலாம் வந்துட்டுருக்கு. தே ஆர் டூயிங் சம்திங். மேபி அந்த ட்ராமாலாம் விட்டுட்டு வரதுக்கு தான் அவங்க உங்ககிட்டேருந்து விலகி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த ஈகோ சம்திங் இஸ் தேர். ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் ஃபார் ஆல் த பெயின் தட் ஐ காஸ்ட் யூ இன் த பாஸ்ட். ஸோ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒன்று சொதப்பியிருக்காங்க பாஸ்டில். இப்போ இல்லை, இப்போ அவங்க பெரிய மாஸ்டர் பிளான் வச்சுட்டு காத்துட்ருக்காங்க. தே வாண்ட் டு க்ரியேட் அ லெகசி. அவங்க வந்து சாதாரணமாக அவங்களோட வாழ்ந்து இறக்க விரும்பலை. ஐ எம் கோயிங் டு ரீச் அவுட் சூன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனே இனிமேல் இல்லை. தே ஆர் கோயிங் டு ரீச் அவுட். ஸோ வெயிட் ஃபார் தட் பர்ஃபெக்ட் மூமெண்ட். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏதாவது பிளாக்கேஜ், கிளாரிஃபிகேஷன் இருக்கா, இல்லை அதை காமிக் அட்டாக் இருக்குமா? ஏன்னா எனர்ஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், இஸ் தெர் எனி காமிக் அட்டாக், எனி கைடன்ஸ், எனி வார்னிங்? 4 ஆஃப் பென்டிகிள்ஸ். இது நீங்கள் வந்து ஒரு இல்லைனா அவங்க வந்து நீங்கள் தான் தே ஆர் கிளிங்கிங். உங்களை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. மேபி உங்களோட நினைவுகள் அவங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸ், இல்லை உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் அவங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸ். நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க ஒன்று நினைக்கிறாங்க. 10 ஆஃப் வான்ஸ், ஹெவிலி பர்டன்ட். ஓ இல்லை, இந்த பாரம் நீங்கள் இல்லாத இந்த வெறும் உங்கள் நினைவுகள் மட்டுமே இருக்கிறனால அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா கண்ணு முன்னாடி நீங்கள் இல்லை, ஆனால் உங்கள் நினைவுகள் வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து அது அவங்கள பாதிக்குது. இட்ஸ் லைக் ஒவ்வொரு தடவை உங்கள் நினைவு வரும்போதும் நீங்கள் அவங்களோட இல்லை, உங்ககிட்ட அவங்களால இப்போ வர முடியாது, இல்லைனா வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும், ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பாதிக்குது அவங்கள. இட்ஸ் லைக் இல்லைனா லிட்டரலாக அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக் இருக்கலாம். அதனால தான் அவங்க வராமல் இருக்காங்க. சம்திங் தட்ஸ் ஹர்ட்டிங் தெம். உங்களை விட்டு இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக இல்லை. மேபி உங்களை இவ்வளோ தூரம் ஆழமாக நேசிப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கல. ஓ மை காட்,
நீங்கள் ஹெர்மிட் மோட் போயிருக்கீங்க. மேபி உங்கள் பர்சன் ஹெர்மிட் மோடில் இருக்காங்க. யார்கிட்டையும் பேசுறதில்ல சரியா. தனிமையில் வந்து இனிமே கண்டுட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் இல்லை இனிமேல் ஒரு விடை தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா நீங்கள் தான் அவங்களோட வாழ்க்கை, ஃப்யூச்சர். நீங்கள் தான் அவங்களோட காதல், நீங்கள் தான் அவங்களோட ஃபேமிலி. தே வாண்ட் டு கிரியேட் அ ஃபேமிலி. அது அவங்களுக்கு இந்த தனிமை வந்து ஒரு விஷயத்த புரிய வச்சுருக்கு. என்ன அப்படின்னா யூ ஆர் தேர் ஃபேமிலி. எஸ், தே மிஸ் யூ. 6 of Cups, பாஸ்ட் பர்சன், ஏன்னா வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், சோல்மேட், ட்ரூ லவ், ஸ்டவர். ரொம்ப ஷாக்கிங்காக சில விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக. அதோட ரியலைசேஷன் தான் இப்போது அவங்களுக்கு இப்போ ரொம்ப இட்ஸ் லைக் மேபி நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்தது வந்து அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. அவங்க பாட்டுக்கு வேறு ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு அவங்கள சுரண்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே போனது வந்து இட்ஸ் லைக் அவங்க வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டிருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம வார்னிங் மெசேஜஸ் இல்லைனா கைடன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மெசேஜஸை படிச்சிடுறேன். இதில் ஏதாவது ட்ரிகர் வார்னிங் இருந்தது அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ கைடன்ஸ். இது வந்து அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டோன்ட் பி மேட் அட் மீ, ஐ நோ ஐ டிட் யூ ராங். அதனால தான் எங்கள் அப்பாலஜி இதில் தான் முன்னாடி எல்லாம் இங்கே வந்து செட் பண்ணி வச்சுட்டு வராங்க. ஹீலிங் த ஹார்ட். நான் வந்து எக்ஸ்கியூஸ் சொன்னேன், மன்னிப்பு கேட்டேன்னா மன்னிச்சிடு, நான் வந்து பெரிய பிளான்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஹைடிங் ஃபீலிங்ஸ், இதுதான் இங்கே ஹெர்மிட் மோடில் இருக்காங்க. இன்னும் உங்ககிட்ட காதலை சொல்லலை, இல்லைனா வந்து ஏதோ சூழ்நிலை காரணமாக அவங்க ஃபீலிங்கை மறைச்சி வச்சிட்ருக்காங்க, இல்லைனா தே ஆர் ஃபீலிங் ஷை பிட். யூ நோ மை டார்க் சைட், தட்ஸ் வை ஐ ரேன் ஃப்ரம் யூ. ஸோ கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்கள் அவங்கள, நீங்கள் செஞ்சுருக்கீங்க அவங்கள. ஓ, இந்த ட்ராமா என்கிட்ட போடாதா, ஐ நோ யுவர் டார்க் சைடு அப்படின்னு, இல்லைனா ஐ கேன் சீ த்ரூ யூ அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் அவங்க அந்த மேபி அந்த சைல்ட்ஹுட் ட்ராமானால் சில பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து சில கெட்ட விஷயங்கள் அவங்கக்கிட்ட ஓட்டிகிட்ருக்கலாம். வி ஆல் ஹாவ் ஷேடோ. எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் வி ஹாவ் ஷேடோ. பட் அந்த ஷேடோ வந்து வி நீட் டு ஒர்க் த்ரூ இட், வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அது நம்மளை விட்டு போகாது. பட் அந்த ஷேடோவையும் நம்மளுக்கு ஃபேவராக மாற்ற முடியும் இஃப் யூ நோ தட் ஷேடோ. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா யூ கேன் ஈஸிலி டேம் இட். அவ்வளோதான். அதை நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக பழக்கிக்க முடியும். அது வந்து ஈஸியாக பண்ண முடியும். நிறையா கைடன்ஸ் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு டூ இட், யூ கேன் டூ ஷேடோ ஒர்க். ஐ எம் லீவிங் மை எக்ஸ், தென் தே டோன்ட் நோ அபவுட் திஸ். சரி, இங்கே அது மேபி இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. நான் தான் சொல்லிட்டேன், உடனே ட்ரிகர் ஆகாதீங்க. மேபி ஒரு சிலருக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், பாஸ்ட் மேரேஜ் லைஃப் இருக்கலாம். ஸோ தே ஆர் லீவிங் இட். மேபி அதனால ஒரு சிலருக்கு அவங்க டிவோர்ஸ் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்களா இருக்கலாம், அதனால் டைம் எடுக்குது. தேர்ட் பார்ட்டி இஸ் ஜஸ்ட் அ ஃப்ளிங். அகெயின் தெர் இஸ் அ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன். எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு அவங்க தெளிவாக இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி இஸ் அ ஃப்ளிங். அதில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட், அவ்வளோதான். டு பி ஃப்ரேங்க், ஐ ரிக்ரெட் மை ஆக்ஷன். பாஸ்ட்டில் மேபி அவங்க வந்து இந்த பிளேயர் எனர்ஜியை சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து உங்ககிட்ட வந்து கமிட் ஆகிட்டா தே கான் பி லைக் இந்த மாதிரி ஃப்ளிங்ஸ் எல்லாம் சுற்ற முடியாது. இட்ஸ் லைக் தேர் இஸ் சம்திங் இன் த பாஸ்ட். இது ஒரு சிலருக்கு தான். அதனால் அவங்க வந்து விலகி ஓடி இருக்கலாம். ஆனால் இப்போது யூ டுக் யுவர் பவர் பேக். ஓ நோ பாய், யூ கான் டூ தட் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் தான் இங்கே மகாராணி. நீ பிளேயராக இருக்க முடியாது, மகாராஜாவாக தான் இருக்கணும். ஹீ ஷுட் பி அன் எம்பரர். மேபி அது வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. பட் தே வாண்ட் டு கம் பேக். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் யூ அண்ட் யுவர் ப்ரெசன்ஸ். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக அவங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் அ பிளேயர், ஐ கான்ட் சேஞ்ச் திஸ் எனிவே. பாஸ்டில் மேபி இதனால தான் அவங்க உங்களை விட்டு ஓடிருக்காங்க. மேபி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இந்த ட்ராமா இங்கே வைக்காத அப்படின்னு மேபி நீங்கள் வாழை சுருட்டியிருக்கலாம். ஸோ அது அவங்களால பண்ண முடியாத விஷயமா இருக்கலாம். அதனால் உங்கள்கிட்ட இருந்தால் தே ஃபெல்ட் லைக் யூ ஆர் கண்ட்ரோலிங் தெம். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு நினச்சி ஓடி இருக்கலாம். பட் இப்போது உங்களுக்கு புரியுது இது உண்மையான காதல். மேபி அவங்க சில விஷயங்கள் புரிஞ்சுருந்துருக்கலாம். இட்ஸ் அ ட்வின் ஃப்ளேம், இல்லை சோல்மேட், பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், இப்படிலாம் தாவ முடியாது. தே ஷுட் பி லாயல், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அதனால் இப்போ புரிதல் வந்திருக்கு. அதனால தான் இந்த எக்ஸ்கியூஸ், இந்த முன்னாடி என்ன சொல்கிறது, பீடிகை எல்லாம் போட்டுட்டு அப்புறமா வந்து எட்டி பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் மன்னிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன்.
டோன்ட் ஸ்ட்ரே அவே ஃப்ரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. யூ ஆர் ரிஸ்கிங் யுவர் சேஃப்டி. மோஸ்ட்லி ஃபெமினன் எப்போவுமே வந்து கடவுளோட ரொம்ப க்ளோஸாக இருங்க. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி விட்டு வெளியில் போகாதீங்க. நீங்கள் என்ன லைஃப்பில் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தாலும், டே டு டே லைஃப்பில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஸ்டே க்ளோஸ் டு காட். அப்புறம் வெயிட்டிங் வில் ட்ராக் யுவர் டைம்லைன் ரிவர்ஸில் வந்துச்சு. ஸோ டோன்ட் வெயிட். இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. அவங்க வந்து உங்களை சேஸ் பண்ணுவாங்க. அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராமா, இட் இஸ் தேர் கர்மா டு சேஸ் யூ. ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். ஒரே விஷயம் பிரபஞ்சம் சொல்லுது, பி த குயின். நீங்கள் குயின்னா குயின் மாதிரி இருங்க. யார் உங்கள் கிங்கோ அவங்க வந்து சேருவாங்க. குயினுக்கு வந்து குயினை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அவங்க நிறையா போருக்கு போயிருக்கணும். அவங்க வந்து சுயமரமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அங்கே எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். இல்லைனா வந்து உங்களோட பேரண்ட்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணதே சம்திங். நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணணும். அந்தளவுக்கு அவங்க நடந்துக்கணும். நீங்கள் தான் எங்கே சூஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கீங்க. அவங்க வந்து ஆப்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ பிரபஞ்சம் உங்களை சொல்கிறாங்க, நீங்கள் சூஸ் பண்ணுற சுச்சுவேஷன்லேயே இருங்க, அங்கேயே நின்றுக்கோங்க. ரைட் பர்சன் உங்களை வந்து அழகாக உங்களோட மனசை திருடிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க சரியான ஆள், உங்களோட ஆள் அப்படின்னா அவங்க வந்து உங்களை எப்படி கரெக்டாக மன்னிப்பு கேட்கணுமோ பண்ணி தே ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் தியர் பவர். உங்களுக்கு தெரியும் அவங்க மாறிட்டாங்களா உண்மையிலேயே அப்படிங்கிறது. யூ நோ, பிகாஸ் யூ ஆர் த டிவைன் ஃபெமினன். ஸோ அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் எடுங்க. இட்ஸ் எல்லாத்துக்கும் இல்லை, இது ஒரு சிலருக்கு மட்டும்தான். இந்த எக்ஸ் இந்த ஃப்ளிங் இருக்க எனர்ஜிக்கு மட்டும்தான். மீதி எல்லாத்துக்கும் உங்கள் பர்சன் சூப்பர் டூப்பர் கூல் பர்சன் அண்ட் டெடிக்கேட்டட் லாயல் பர்சன். அவங்க வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பிளானோட தான் வரப்போகிறாங்க. ஸோ என்ஜாய் யுவர் லைஃப், பி ஹாப்பி. ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.